கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 42:9 வசனம் வாசிக்கலாமா? நான் என் கண்மணியாகிய தேவனை நோக்கி, என்னை ஏன் மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் சங்கீதக்காரன் கேட்கும் பொழுது என்னை ஏன் மறந்தீர்? வேதத்தில் சொல்லப்படுகிறது, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருங்க? நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. எப்படி நிறைய வசனங்கள் வேதத்தில் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இது தாவீதுக்கும் சேர்த்துதான். தாவீது இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமேன். ஆனாலும் கூட ஏன் இப்படி கேட்கிறாருன்னா, அவ்வளவு நெருக்கம் தாவீதுக்கு. இன்னைக்கு ஒரு வேளை நீங்க கூட நெருக்கத்தில் இருக்கலாம். ஏதாவது ஒரு நெருக்கம், பண நெருக்கமா இருக்கலாம், மனதளவில் நெருக்கமா இருக்கலாம், உறவுகளால நெருக்கமா இருக்கலாம், கணவனால கைவிடப்பட்ட நெருக்கமா இருக்கலாம், மனைவியால சந்திக்கப்பட்ட நெருக்கமா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பாரமான நெருக்கமா இருக்கலாம். நம்ம ஆண்டவர் பார்த்து கேட்கலாம், எவ்வளவு ஜெபிக்கிறேன், ஏன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, ஏன் என்னை மறந்துட்டீங்க, ஏன் நான் துக்கத்தோடு இருக்கணும்? நீங்க கேட்குறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தெய்வம் அல்ல. ஆமென். நீங்க எத்தனை முறை முழங்கால் போட்டீங்க, எத்தனை முறை ஜெபிச்சிங்க, எத்தனை முறை அழுதுங்க, எத்தனை முறை தெய்வ சமூகத்தில் புலம்புனீங்க, அதெல்லாவற்றுக்கும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்க கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். உங்க துக்க நாட்கள் இன்றோடு கூட முடிந்து போனது. சங்கீதக்காரன் எழுதும்போது, நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? அல்ல, துக்கமாவே நம்ம போறதும் வர்றதும் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க ஆண்டவர் இன்றைக்கு அதான் சொல்றாரு, உங்க துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து போனது. ஆமீன். இனி நீங்க துக்கப்பட வேணாம். இந்த நாளிலிருந்து நீங்க கவுண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் துளிர்த்தெழ ஆரம்பிக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிறது. சத்ருவினால் நீங்க ஒடுக்கப்பட மாட்டீங்க. இனி வருகிற நாட்களில் சத்ரு உங்களை ஒடுக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக ஒருவனை எழும்பி நிற்க முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளையால் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறாமே. அவங்களாம் வெட்கப்பட்டு போவாங்க. உங்களுக்கு விரோதமாக எழுப்பினவங்க வெட்கப்பட்டு போவாங்கன்னு வேதம் சொல்றதுனால, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஒரு வேளை கேட்டிருந்தா, இன்றைக்கி அடியனை கொண்டு உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் சத்துருக்களுக்கு மேலாக ஒரு பந்தை ஆயத்தப்படுது, தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளில் 3 விஷயத்தை எங்கள் கூட பேசியிருக்கிறீங்கப்பா. எங்களை மறக்க மாட்டீங்க, எங்கள் சத்துருக்கு முன்னாடி எங்களை வெட்கப்பட விட மாட்டீங்க, ஆண்டவரை விட மாட்டீங்க, நான் துக்கப்பட விட மாட்டீங்க. இதெல்லாம் அவற்றை கர்த்தர் எங்களோடு பேசினதற்காய் கோடி சோதரம். அதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.